இருக்குங்க. நம்மளுடைய கோயில் எல்லாம் வந்து அந்த பங்களாதேஷில் இருக்க முஸ்லீம் பிடிக்க மாட்டேங்குது, பாகிஸ்தானில் இருக்க முஸ்லீம் பிடிக்க மாட்டேங்குது, அமெரிக்காக்கார கிறிஸ்தவ நாடு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நாம் இதை ஏமாந்துடக்கூடாது. நம்முடைய கோரிக்கை, எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சு போராடுவது அவங்களுக்கு உரிமை, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் கலவரத்தை உருவாக்கான முயற்சி பண்ணுவதை நாம தான் முறியடிக்க வேண்டும் என்கின்ற இந்த வெயிலையும் கூட வந்து இந்த இவ்வளவு நேரம் இருந்தது அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 1988 எதுக்காக இந்த இடம் கொடுத்ததோ அதுக்கு மறுபடியும் பயன்படணும். இதை மாற்றுவதற்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அப்படி அதை சிபிஐ விசாரணை கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த விசாரணை மூலியமாக தான் தெரியும். சிபிசிஐடி விசாரணை அவ்வளவா திருப்தியாக பண்ண முடியாதுங்கிறது இந்த முன்னுடைய நோக்கம் ஒன்று. ரெண்டாவது வந்து டெல்லியில் மாணவருடைய போராட்டம், அவங்களுடைய கோரிக்கை வைத்து போராடுவது அவங்க உரிமை. அதை நாம் ஹிந்து முன்னணி அதை பாராட்டுகின்றது, கோரிக்கை வைப்பதற்கு. ஆனால் சில தீய சக்திகள் கலவரத்தை உருவாக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிறைய வெளிநாட்டுக்காரெல்லாம் ஊடுருவிருக்காங்க. குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷை சேர்ந்தவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. அமெரிக்கானுடைய கை, சைனானுடைய ஊடுருவல், இப்படி பல்வேறு வகையில் அங்கே பெரிய கலவரத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை புரிந்து கொண்டு கல்வி அமைச்சர் அவங்க ராஜினாமா செஞ்சுருக்காங்க. மாணவர்கள் எங்கேயாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்முடைய நாட்டினுடைய பிரதமராகட்டும் கல்வி அமைச்சராகட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர் ராஜினாமா பண்ணது ஒரு நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் இவங்களெல்லாம் கண்டறிஞ்சு யாரெல்லாம் இதில் ஊடுருவிருக்காங்க, நாட்டை பிரிவினைவாதம் பண்ணுறாங்க, நேபாள் மாதிரி உருவாக்கணும், பங்களாதேஷ் மாதிரி கலவரத்தை உருவாக்கணும், அப்படி நிறைய முயற்சி நடக்குது. அவங்களெல்லாம் கண்டறியோன்னு சொல்லி உளவுத்துறையை நாம் இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். மட்டுமே கைது செஞ்சிருக்காங்க. அரங்கத்தில் இருந்து எந்த ஒரு அதிகாரி கைது இல்லை, அதான் விசாரணை பண்ணாதான் தெரியும் நமக்கு யார் யார் இருக்காங்க. நம்ம ஏதோ ஒருத்தர் 2 பேர் மாத்திரம் இதுல இருந்து பண்ண முடியாது. பத்திரத்துறையில் ஒரு அதிகாரி வந்து உடனே அதை ஒரே நாளில் பண்ணுவார்னு நம்ம சொல்ல முடியாது. இது நிறைய பின்னணி இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ரம்ஜான் 24 இது மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பல வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது, கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இருக்குது, அதை மறைச்சு வந்து கோர்ட்டு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அப்ப இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கான தொடர்பு இருக்கும். இந்த முழு விசாரணை பண்ணவனுக்காகத்தான் நம்ம சிபிஐ விசாரணை கேட்கறோம். இந்த கோயில் திருட்டு இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, நிறைய கிறிஸ்துவத்தை சேர்ந்த அதிகாரிகள் தான் வந்து ஈயோவா அந்த மாதிரியான ஆட்களா இருக்காங்க. கடவுளினுடைய பக்தி இல்லாதவங்க தான் இருக்காங்க. அதனால வந்து அது மேல ஒரு ஈடுபாடு இல்லாம தான் வந்து இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பா வெள்ளியங்குடி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இது மாதிரி இடங்கள் எல்லாம் நிறைய நாம போய் பார்க்கும்போது அவங்க கிறிஸ்தவரா இருக்காங்க, சர்ச்சுக்கு போறவங்களா இருக்காங்க, ஆனா இந்து பேர்ல இருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு, கரூரை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்றோம்னா, அது 3 விதமா பிரிக்கணும். கோயில் இடத்த எது எதுன்னு நீங்க பார்த்து பண்ணணும். பாக்கி வந்து இருக்க இனாம் பூமியை பட்டா கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கீங்கன்னு சொல்லணும். பெரிய பெரிய தொழிற்சாலை அதில் இருக்குது, மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது, பெரிய தொழில் அதிபர்கள்லாம் இருக்காங்க. ஏழை விவசாயி கொடுக்கணுமா, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆய்வு பண்ணணும். ஒரு நீதிபதி கொண்ட கமிட்டி அமைக்கணும். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்.